சின்ன வயசுல வந்து நம்ம படிக்காமல் விளையாண்டுட்டு இருக்கும்பொழுது வீட்டில் சொல்லுவாங்க, நீ வந்து படிக்கிறதுக்குலாம் லாக்கில்றா, மாடு மேய்க்க தானே லாக்கின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சில பெண்கள் வந்து மாடு மேய்ச்சி சோறில் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த பெண்களை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனாஸ் டைரி கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் அதிகமாக மில்க் கலெக்ட் பண்ணுற சொசைட்டி. அந்த சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 பெண்கள் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தேன் க்ரோருக்கு வந்து பால் சப்ளை பண்ணியிருக்காங்க டைரி ஃபார்ம் வச்சு. அந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் பெண்ணுங்கிற ஒரு பெண்மணி வந்து அவங்க ஃபார்மில் வந்து ஆல்மோஸ்ட் 300க்கும் மேற்பட்ட மாடுகள் ப்ளஸ் எருமையை வச்சு இந்த பனாஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து 1500 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் அவங்க சப்ளை பண்ணுறாங்க. அதுலேருந்து அந்த இயருக்கு அவங்க கிடைச்சது அவங்க வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.04 crores, அதாவது 2,04 லட்ச ரூபாய் அவங்களுக்கு வந்து அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெண்மணி மாதிரி 14க்கும் மேற்பட்ட பெண்மணிகள் வந்து மில்க் சப்ளை பண்ணி மோர் தென் crore வந்து அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிலேருந்து அவங்க வந்து பேமெண்ட்டாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது சில பேருக்கு வந்து சில சிந்தனை வந்திருக்கும், கம்மனு ஒரு வேளை நம்ம மாடே மேய்ச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தாட் வந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நியூஸ் நான் படிக்கும் பொழுது எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. மேலும் இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கனெக்டட் வித் SK.